ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் டீ ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாமா? 1860களிலையும் அதுக்கு பிற்கால பகுதியிலையும் இந்த கோப்பி பயிற்சிகளில் ஏற்பட்ட ஒரு பூஞ்சை தொற்று, அதாவது காஃபி ரஸ்ட்னு சொல்றாங்க. பூஞ்சை தொற்று காரணமா முற்றாகவே கோப்பி பயிற்சிகை சிலோன்ல அழிஞ்சிருச்சு. ஸோ கட்டாய மாற்றீடாக பயிரிடப்பட்டதுதான் இந்த தேயிலை. அது ஒரு ஸ்காட்டிஷ் பிளான்டரால தான் இது ஃபர்ஸ்டா ஸ்ரீலங்கா ஒரு வர்த்தகத்துக்கு அப்படின்னு சொல்லி பயிரிடப்பட்டது. அப்போதான் வேர்ல்ட் மார்க்கெட்லேயே சிலோன் டீக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி, இவ்வளோ ஒரு ப்ரீமியம் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த காலகட்டங்கள் இப்போ வரைக்குமே இந்த தேயிலை கையால தான் பறிக்கப்படுது. எந்த ஒரு மெஷினரிஸுமே யூஸ் பண்ணப்படலை. அதுக்கு பின்னுக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் இப்பயுமே நிறைய பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்குறாங்களா இருந்தாலுமே இதுக்கு பின்னுக்கு இருக்க காரணம் 2 லீவ்ஸ் அண்ட் அ பட் அப்படின்ற ஒரு இதுதான். அதாவது 2 இலைகளுக்கு மத்தியில் இருக்க அந்த மொட்டு. ஸோ அதை தான் கையால தான் பறிக்கிறாங்க. பிகாஸ் மெஷினரிஸ்ல பறிக்கும் போது அது அந்த டெலிகேட்டான ஒரு விஷயம் அங்கே க்ரஷ் ஆகிரும்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த கையால பறிக்கும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெசிஷன்ல ரொம்ப துல்லியமா அதை பறிக்கப்படுறது இந்த ஒரு குவாலிட்டி, இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி, இந்த ஒரு டேஸ்ட்டுக்கு ரொம்ப பெரிய ரீசனா. நுவரெலியால இருக்க டீ ரொம்ப ஸ்பெஷல். இப்பயுமே வேர்ல்ட் மார்க்கெட்ல இப்போ இருக்க காலகட்டங்கள்ல நுவரெலியா டீ எப்படி தெரியுமா சொல்றாங்க? ஷாம்பெயின் ஆஃப் டீ. அது ஏன் தெரியுமா? அடுத்த ரீல்ல சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி டீ ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். For that, do follow and subscribe. டாடா, பை பை.